இவர்கள் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தமிழை ஏன்னா அவங்க வச்சிருக்கிற ஏதாவது ஸ்கூலில் இன்றைக்கி தமிழ் வச்சுருக்காங்களா? திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில், திமுக காரங்க நடத்துகிற சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில், எந்த ஸ்கூலில் அவங்க தமிழை நடத்துகிறாங்க? ஆரம்ப நிலையில் தமிழை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் அதனால தான் நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கு எங்கே போனாலும் சொல்கிறார், தமிழ் தான் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி என்று. அதே போல் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஐநா சபையில் இவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க, யாராவது போய் ஐநா சபையில் நம்மளுடைய முதலாக ஐநா சபையில் போய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேசி தமிழுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல் பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கை அமைத்து கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல் காசி தமிழ் சங்கமம், காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக இப்போ மூன்றாவது எடிஷன் நேற்று தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுலாம் நம்மளுடைய நிருபர்கள் கூட நம்ம அங்கே போயிருக்கிறார்கள், அங்கே நேரடியாக பார்ப்பதற்கு. நீங்கள்லாம் கூட அடுத்தடுத்த நாட்களில் போக இருக்கிறீங்க அங்கே காசியினுடைய சிறப்பை காண்பதற்கு. அந்த ஊர் மக்கள் நம்ம மேலே எந்த அளவுக்கு பாசத்தையும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை அங்கே நேரில் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை மிகவும் ஊக்குவிக்கும் காசி தமிழ் சங்கம் நடத்தப்படுகிறது. திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறார். நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், தேர்தல் முடிஞ்ச உடனே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலுமே திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி தரும் சொன்னதோட 4 மாதத்தில் 4-5 நாடுகளில் கலாச்சார மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஜாஃப்னாவில் யாழ்ப்பாணத்தில் 110 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவுடைய நிதியில் கட்டப்பட்ட இந்த சர்வதேச கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகம் முழுவதும் எங்கே போனாலும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இங்கே பாருங்க, நான் நேற்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு மிக முக்கியமான நேற்றைக்கு விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விளக்கம் என்னன்னா, பிஎம் ஸ்ரீயில் நீங்கள் அந்த சில எந்த திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிஷன்ஸை நான் ஒத்துக்கொண்டால் நாம் அரசாங்கம் முழுமையாக சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்கிறது என்பதுதான் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஒரு நிதிக்கு எதுக்கு வேணால் நிதி கொடுக்குறார்களோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனால் நிதி மட்டும் வேணும் என்பது நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சருடைய நேற்றைக்கு விளக்கம் என்னன்னா, நீங்கள் கண்டிஷனை நாங்கள் முழுமையாக எல்லா வகையிலும் நாம் சப்போர்ட் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்கிறார்கள். நன்றி. நம்ம தான் சொல்லியிருக்கோம், புதிய கல்விக் கொள்கை மூலமாக எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை கொடுக்கிறது, தாய்மொழியை ஊக்குவிக்கக்கூடிய கல்வி. நான் என்னுடைய குழந்தைகளை அல்லது ஆரம்ப கல்வியில் தாய்மொழி ஊக்குவிக்கின்ற கல்வியை எதற்காக எதிர்க்க வேண்டும்? சன்ஷைன் ஸ்கூலில் திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூலில் அவங்க இன்றைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறார்களா? இல்லையே. சும்மா அரசியலுக்காக இந்த போலி வேஷமெல்லாம் போட்டுவிட்டு ப்ரொக்ரெசிவாக நம்மளுடைய மாணவர்களை சர்வதேச தரத்தில் அவர்களை உயர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கை தான் தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டியதில். அதுக்காக இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் மூலியமாக யாருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதுதான் நான் சொல்ல வந்தது, அதுதான் கேளுங்க. நம்மளுடைய இவர்களுடைய அரசியலுக்காக, திமுகவினுடைய அரசியலுக்காக நம்மளுடைய மாணவர்களை பலியாக்கக்கூடாது. இது 1965 இல்லை, ஏதோ அவர்கள் மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த காலம் அல்ல. இப்போ இருக்கிற இளைஞர்கள், நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ இருக்கிற இளைஞர்கள் ப்ரொக்ரெசிவான இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் உலகத்தை பார்த்த இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் திமுகவை பார்த்து அவர்கள் பின்னாடி போகின்ற இளைஞர்கள் அல்ல. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வளர்ச்சியையும் நாட்டினுடைய வளர்ச்சியையும் நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களாக. நன்றி. நாம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு, அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அதனால எல்லாரும் அதை பேசுறாங்க. நான் சொல்றேன், இந்த கல்வி கொள்கையில் நீங்க தாவேக்கா சொன்னதுனால கேட்கிறேன், மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது? இருமொழி கொள்கையிலையா, சமச்சீர் கல்வியிலையா? டெல்மி. இந்த மந்திரிகள், கார்பரேஷன், வார்டு கவுன்சிலர் யாராவது தங்க குழந்தைய சமச்சீர் கல்வியில் சேர்த்திருக்காங்களா?
எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க, பெரிய லீடர்ஸ் இல்லை திமுகவில். அவங்க எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்துல புரண்டுகிட்டு இருக்காங்க. உங்க குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும், வெளிநாட்டுல படிக்கும். ஆனா சாதாரண இவங்க எங்க தடுக்கிறாங்க? ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் எபோவ் இருக்கிற உங்களோட குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதை இவங்களால தடுக்க முடியல. ஆனா கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயியின் குழந்தைகளை நீங்க குறவளைய நெருப்பீங்க. படிக்காதே. என்ன புத்திசாலித்தனம் இது? யாரா இருக்கட்டும், அது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய். இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்க தொடர்வோங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்க குழந்தைய அந்த ஸ்கூல்ல இருந்து வித்ட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூல்ல சேருங்க. என் பேரம்பேத்தி கூட சென்ட்ரல் ஸ்கூல்ல படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான். ஆனா உங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது. யார் 1 லட்சம் பணம் கொடுக்கறது? இது வருஷத்துக்கு 3000 4000 ஃபீஸ். அதனால ஏழை எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லாங்குவேஜ் பாலிசி will be one of the major issues in Tamil Nadu election. போட்டு பார்ப்போங்கிறேன். போட்டு பார்ப்போம் இந்த ஏழை எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கிறது என்ன. எந்த ஸ்டேட்லையும் இந்த மாதிரி தடை இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு. கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலத்திலையும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன் இது பெங்காலில் இல்லையா? பெங்காலில் இருக்கு. எல்லா இடத்துலையும் அது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. நான் கேட்குறேன், பாண்டிச்சேரி வந்து பொலிட்டிக்கலி வி கேன் சே பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில் நவோதயா வித்யாலயா இருக்கு, 2 நவோதயா பள்ளிகள். அது ரெசிடென்ஷியல் ஸ்கூல், உண்டு உறைவிட பள்ளிகள். அங்க எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம். அங்க தமிழ் இல்லையா நவோதயா ஸ்கூல்ல? அது மட்டும் இல்ல, 1967 வரை எந்த குழந்தையும் தமிழ் படிக்காம 6ஆம் கிளாஸ்க்கு வர முடியாது. அப்போலாம் 6ஆவதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். முதல் 67 ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வந்து துரதிருஷ்ட ஸ்டூடெண்ட் நான். ஏன்னா எனக்கு முதல் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ஹிந்தி படிச்சாங்க, ஆனா நான் படிக்கல. ஆனா எனக்கு வேலை, நான் CA முடிச்சதும் மத்திய பிரதேசத்துல கிடைச்சது. அங்க போனதும் எல்லாரும் ஹிந்தியில வந்து பேச வருவாங்க. அப்போ உடனே அவங்கள்ட்ட முஜே ஹிந்தி நஹி மாலும். நான் கத்துக்கிட்ட முதல் ஹிந்தி வார்த்தை என்ன? முஜே ஹிந்தி நஹி மாலும். ஏன்னா அவர் ஃபர்தரா பேசுறத நிறுத்துறதுக்காக. அந்த மாதிரி தலைமுறைகளுக்கு எடுத்த தீய ஆட்சி இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. உங்க குழந்தை படிக்குதே, நான் சொல்றேன், வெக்கம், மானம், ஈசர், ரோசம், சூடு, சுரணை ஏதாவது இருந்தா இந்த இருமொழி கொள்கை பேசக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் 24 மணி நேரத்துல உங்க குழந்தைகளை இப்ப படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ணி TC வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு. அப்ப நீங்க யோக்கியமானவர்கள், நேர்மையானவர், நல்லவர், மக்கள் நலம் விரும்புவர் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன், பகிரங்கமா அறிவிப்பேன். நாளைக்கு மிஸ்டர் விஜய் வெளிநாட்டுல எங்க தன் குழந்தை படிச்சாலும் வித்ட்ரா பண்ணுங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல சேருங்க. ஸ்டாலின் அவர் செய்யணும், கனிமொழி அவர் செய்யணும், எல்லாரும் செய்யுங்க. தமிழ் எளிய தமிழ் மக்களின் துரோகிகள் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும், அது யாரா இருக்கட்டும். ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். நன்றி.